வெல்கம் டு வேர்ஃபேர் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம நம்பர் சீரீஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்பர் சீரீஸ்னால் குறிப்பிட்ட ரூல் இல்லைனா பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கிறது, சீரீஸில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மிஸ்டேக்கான நம்பரை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் இது ஈஸியாக அண்ட் ஷூராக ஸ்கோர் பண்ணுற டாபிக். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எப்படி ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பருக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது அரித்மெட்டிக் பேஸில் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த நம்பர் சீரீஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா, ஏறு வரிசையில் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் சீரீஸ் ஒன்று அடிஷனாக இருக்கும், இல்லைனா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். அதே டிசெண்டிங் ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்பர் சீரீஸ் ஒருவேளை கழித்தலாக இருக்கலாம், இல்லைனா வகுத்தலாக கிராஜுவலாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடிஷன் ஆப்ரேஷன் தான் இங்கே நடந்திருக்கும். இல்லை அந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கு இடையே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று மல்டிப்ளிகேஷன், இல்லைனா ஸ்கொயர் நம்பர், இல்லைனா கியூபிக் நம்பராக கூட இருக்கலாம். மிக்சடு சீரீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் பார்த்துடலாம். இதில் அடிஷன் சீரீஸ், சப்ராக்ஷன் சீரீஸ், மல்டிப்ளிகேஷன் சீரீஸ், டிவிஷன் சீரீஸ், ஸ்கொயர் கியூப் சீரீஸ், காம்பவுண்ட் சீரீஸ், மிக்சடு சீரீஸ், ஃபெபினோசி சீரீஸ், ஆட் ஆர் ஈவன் சீரீஸ், ப்ரைம் நம்பர் சீரீஸ், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா அடிஷன் சீரீஸ். கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். பின்வரும் தொடரில் கேள்விக்குறியினை மாற்றீடு செய்யும் விருப்பத்தினை தேர்வு செய்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 5, 9, 14, 20 இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ 5க்கும் 4க்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் அடிஷன் சீரீஸ் பார்ப்போம். இப்போ 5க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 4. இப்போ 9க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் 5, 14க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் 6. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இங்கே 4, இங்கே 5, 6, இங்கே கண்டிப்பாக 7 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 27, ஆப்ஷன் சி. இதுதான் அடிஷன் சீரீஸ். இது ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கும் ரெண்டாவது இருக்கிற நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் வர்ற நம்பருக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் நீங்கள் இந்த சீரீஸில் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் சீரீஸ். இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் பாருங்கள், அதே கொஸ்டின் தான். கொஸ்டினில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கொஸ்டின் மார்க் வர்ற இடத்துல என்ன நம்பர் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 30க்கும் ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் -3. செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் வர டிஃப்ரென்ஸ் -4. தேர்ட் நம்பருக்கும் ஃபோர்த் நம்பருக்கும் வர டிஃப்ரென்ஸ் -5. இப்போ ஃபோர்த் நம்பருக்கும் ஃபிஃப்த் நம்பருக்கும் வர டிஃப்ரென்ஸ் -6 வரும். ஸோ இதிலேருந்து 18லேருந்து 6 போச்சுன்னா 12. ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்னால் கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும். இல்லைனா ஏதாச்சும் இது மிஸ்ஸிங் நம்பர், இல்லைனா கண்டினியூஸாக சீரீஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீரீஸில் என்ன நம்பர் மிஸ்ஸிங் இருக்கா அது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா அந்த சீரீஸில் ஏதாச்சும் எல்லா நம்பரும் கொடுத்துருவாங்க, என்ன நம்பர் தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 டைப்பில் தான் கொஸ்டின் வரும். இப்போ 2க்கும் 6க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா 2 × 3 = 6. அடுத்து நெக்ஸ்ட்டு 6 × 3 = 18. 18 × 3 = 54. இப்போ இதையும் 54ஐயும் 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 54 3ஆல் மல்டிப்ளிகேஷன்னா 162. இதோட சீரீஸ் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். ஸோ ஆன்சர் 162. ஒவ்வொரு நம்பருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிவிஷன் சீரீஸ். டிவிஷன் சீரீஸ்னால் 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும், ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்க்கணும். இப்போ 160, 80, 40, 20 நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 150க்கும் 80க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ எதால் வகுத்துருக்காங்கன்னா /2 போட்டிருக்காங்க. 160/2 = 80. 80/2 = 40. 40
பை 2 ஈக்குவல் டு 20. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 20 பை 2 ஈக்குவல் டு 10. ஆன்சர் சி 10. இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் சீரிஸ் பார்க்கலாம். ஸ்கொயர் சீரிஸ், இந்த ஸ்கொயர் சீரிஸில் இந்த நம்பரோட ரிலேஷன்ஷிப் எல்லா கொஸ்டின்லேயுமே இந்த நம்பரோட ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு டைப்பாக நாங்கள் திங்க் பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஓகே. 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ ஆன்சர் வந்து 25. நீங்கள் ஸ்கொயர் சீரிஸ் பார்க்கும்போது நீங்கள் 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கியூப் சீரிஸ், இப்போ இந்த சீரீஸோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் என்னன்னா 125. ஸோ ஆன்சர் பி. இந்த கியூப் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1 to 20 வரைக்கும் நீங்கள் கியூப் நம்பரை மனப்பாடமாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து கியூப் சீரீஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்தால் உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சீரீஸ். காம்பவுண்ட் சீரீஸ் என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் கொஸ்டின் கேட்குறேங்க. இப்போ கொஸ்டினில் 0, 7, 26, 63, 124 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 7, 7க்கும் 26க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 19, 26க்கும் 63க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 37, 63க்கும் 124க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 61. இப்போ இதனால் நம்மளால் இதில் எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. ஸோ வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். 7க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12, 19க்கும் 37க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 18, 37க்கும் 61க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 24. நெக்ஸ்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் 0 வர்ற வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் 0 வர்ற வரைக்கும் பார்க்கணும். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12க்கும் 18க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6, 18க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 6க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 0. ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட் லேயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6ஆக இருக்கும். ஸோ இங்கே வந்து 30. இந்த 30யோட இந்த 61 நம்ம ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ இந்த 124க்கு அடுத்துள்ள நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 91 இருக்கும். ஸோ இந்த 124ஐயும் 91ஐயும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 215. இங்கே ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. 215 ஆன்சர் 215. நெக்ஸ்ட்டு ஃபிபொனாச்சி சீரிஸ் பார்ப்போம். ஃபிபொனாச்சி சீரிஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 3ஆவது நம்பர் கிடைக்கிறது தான் ஃபிபொனாச்சி சீரிஸ். இப்போ 1, 1, 2, 3, 5 இதுதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். 8. இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 3ஆவது நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். 3ஆவது நம்பர் என்ன இது? இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 2. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3. இப்போ அடுத்த நம்பர் கிடைக்கும். இதே வந்து இந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 8 கிடைக்கும். இதுதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். எக்ஸாம்பிளாக இந்த நம்பரை எடுத்துக்குவோம். இப்போ இந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைக்கணும். இதுதான் ஃபிபொனாச்சி சீரிஸ். அதே மாதிரி பாருங்களேன், இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 2, 7, 9, 16, 25. இப்போ என்னென்னா இந்த 2 நம்பரையும் முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டினா 7 வருது. இப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா 9 வருது. இப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா 16 வருது. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டினோம்னா இதோட ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 25ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா 41. ஸோ ஆன்சர் வந்து 41. நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் சீரிஸ் பார்த்துருவோம். ஆட் நம்பர் மட்டும் சீரீஸில் வருதுன்னா அது ஆட் சீரீஸ். அதே மாதிரி ஈவன் நம்பர் வருதுன்னா ஈவன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஆட் சீரீஸில் வந்து ஆட் நம்பரை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 3, 7, 11, 15 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபரன்ஸ் என்னென்னா 4.
3க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4, 7க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4, 11க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 15க்கும் வர்ற ஆன்சருக்கும் டிஃப்ரென்ஸ் 4 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 19. ஆப்ஷன் சி. ஈவன் சீரீஸில் இது ஈவன் சீரீஸ் 4, 10, 16 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 4க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6, 10க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6, 16க்கும் அடுத்து வரப்போகிற நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6 தான் இருக்கும். ஸோ வந்து ஆன்சர் 16லேருந்து டிஃப்ரென்ஸ் 6 இருந்துச்சுன்னா 22 ஆன்சர். 22க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ ஆன்சர் கரெக்ட் 22. நெக்ஸ்ட்டு ப்ரைம் சீரிஸ் பார்ப்போம். ப்ரைம் சீரிஸ்னா பகா எண்கள், ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து பகா எண்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்னா 13,860, அடுத்து 6,930, கொஸ்டின் மார்க் 462, 66, 6 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த நம்பருக்கும் ஃபஸ்ட்டு உள்ள 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், நிறைய நம்பர் டிஃப்ரென்ஸாக இருக்குது, இறங்கு வரிசையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிவிஷன் ப்ராசஸ் தான் இங்கே நடந்திருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13,860 2ஆல் வகுத்தோம்னா 13,860 2ஆல் வகுத்தோம்னா 6,930. ஸோ இங்கே பை 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன லாஜிக் வரும்னு தெரியாது, இங்கேயும் நம்மளுக்கு என்ன லாஜிக் வரும்னு தெரியாது. 462 7ஆல் வகுத்தோம்னா 66 வருது. ஸோ இந்த 2 நம்பருக்கும் உள்ள லாஜிக் டிவைட் பை 7, இந்த 2க்கும் உள்ள லாஜிக் 11 டிவைட் பை 11. ஸோ வந்து இங்கே என்னென்னா ப்ரைம் நம்பரால் வகுத்துருக்காங்க இந்த சீரீஸை. இப்போ இங்கே 6,930 3ஆல் வகுத்தா 2,310 ஆன்சர் வருது. இப்போ இந்த 2,310 இப்போ 2ஆல் இங்கே டிவைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் நம்பர் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து 2 நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். 5ஆல் டிவைட் பண்ணால் 2,310 5ஆல் டிவைட் பண்ணால் 462 வருது. ஸோ இந்த லாஜிக் கரெக்ட் தான். இப்போ இங்கே ஆன்சர் வந்து 2,310 ப்ரைம் நம்பரை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறியவும். கொஸ்டின் வந்து 146, 173, 204, 241 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பர் வந்து கிராஜுவலாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் இதில் லாஜிக் வந்து என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர்லாம் பாருங்களேன், ஒரு ஸ்கொயர் நம்பருக்கோட நியரஸ்ட் நம்பராக தான் இருக்கும். இது வந்து 12 ஸ்கொயர் வந்து 144, அதோட 2 ஆட் பண்ணியிருக்காங்க 146. இந்த 173 பாருங்களேன், 13 ஸ்கொயர் வந்து 169 ப்ளஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்க 173. 204, 204னா 14 ஸ்கொயர் 196, அதோட 8 ஆட் பண்ணியிருக்காங்க 204. 15ஓட ஸ்கொயர் 225 ப்ளஸ் 16 ஆட் பண்ணியிருக்காங்க 241. நெக்ஸ்ட்டு 16 ஸ்கொயரை 256, அதோட 32 ஆட் பண்ணியிருக்காங்க. 32 ஆட் பண்ணோம்னா 288. ஸோ ஆன்சர் வந்து 288. இந்த மாதிரி மிக்சடு சீரீஸாகவும் வரும். கொஸ்டினில் இந்த மாதிரி தான், ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக லாஜிக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இப்போ பாருங்கள், 65, 70, 80, 80, 110, 100. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஒரே நம்பராக வருது, மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக பார்ப்போம். இப்போ 65, 80, 110 இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பார்ப்போம். 70, 80, 100, இங்கே மறுபடியும் 110 வருது. இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல இங்கே இதுக்கு 65க்கும் 80க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 15, 80க்கும் 110க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 30, 110க்கும் வர்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து 45 இருக்கும். ஒரு ஆப்ஷன் இருக்குது.
15, 30, 45. ஸோ வந்து ஆன்சர் வந்து 155. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் குறிப்புகளில் ஒரு தொடரில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு உறுப்பு விடுபட்டுள்ளது. தொடரை நிறைவு செய்யும் சரியான மாற்றீட்டை தேர்ந்தெடுக்கவும். 1574, 1213, 924, 755, 634, கொஸ்டின் மார்க் 560 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 361. அதுக்கு அடுத்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 289. 924க்கும் 755க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 169. 755க்கும் 634க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 121. இதெல்லாம் பாருங்களேன், 361, 289, 169, 121 இதெல்லாமே கரெக்டாக பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கும். 369ங்கிறது 19 ஸ்கொயர், 289ங்கிறது 17 ஸ்கொயர், 169ங்கிறது 13 ஸ்கொயர், 121ங்கிறது வந்து 11 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 19, 17, 13, 11 இது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் 49. 634ஓட 49 கழிச்சோம்னா நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். 634 மைனஸ் 49 585 வருது. இப்போ 7 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பரோட செக் பண்ணி இந்த சீரிஸ் கரெக்டானு நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்துருவோம். இதோட 5 ஸ்கொயர் 25 கழிச்சோம்னா 560 வருது. ஸோ இந்த சீரிஸ் வந்து கரெக்ட். ஆன்சர் 585. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும்? 2, 26, கொஸ்டின் மார்க் 170, 290, 442. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 24, 2வது நம்பருக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. 3வது நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியாது. 170க்கும் 250க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 120 இருக்குது. இப்போ வந்து 290க்கும் 442க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 152 இருக்குது. இப்போ இந்த 2 இதுக்கும் மிக்சடு சீரிஸில் நம்ம பார்த்த மாதிரி இந்த 2 இதுக்கும் நம்மளுக்கு 32 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 32 டிஃப்ரென்ஸ் வந்தால் இந்த 120லேருந்து 32 கழிச்சோம்னா 88, 170லேருந்து 88 கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 82 வருது. இப்போ இந்த 82 இந்த சீரீஸில் போட்டு நம்ம ஃபில் பண்ணி பார்த்தோம்னா சரியாக வந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோம்னு. 170 இந்த 2க்கும் 24க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 24, 26க்கும் 82க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 56, 82க்கும் 170க்கும் 88 டிஃப்ரென்ஸ், 170க்கும் 290க்கும் 120 டிஃப்ரென்ஸ், 290க்கும் 442க்கும் 152 டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே ஈவனாக டிஃப்ரென்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம இந்த சீரிஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் 32, 56க்கும் 82க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 32, 88க்கும் 120க்கும் டிஃப்ரென்ஸ் 32, 152க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 32. ஸோ இந்த சீரிஸ் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 82. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பின்வரும் தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் இந்த இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஃபுல் சீரிஸ் கொடுத்துருவாங்க. இதில் ராங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் பார்ப்போம். 12, 18, 26, 38, 48, 62 இது எல்லாமே பாருங்களேன். இதுக்கும் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 12க்கும் 18க்கும் இடையில் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 18க்கும் 26க்கும் நடுவில் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. 26க்கும் 38க்கும் நடுவில் வந்து 12 ஆட் பண்ணியிருக்காங்க. 38க்கும் 48க்கும் நடுவில் 10 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல தான் மிஸ் ஆகுது. 6, 8, 12 ஆட் பண்ணிட்டாங்க. 10 ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே இடத்துல 10 ஆட் பண்ணி பார்ப்போம். 12, 18, 26 இந்த இடத்துல 10 ஆட் பண்ணாமல் அவங்க 12 ஆட் பண்ணியிருக்காங்க. 36, 10 ஆட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். 48, 62. இப்போ பாருங்கள் 6 டிஃப்ரென்ஸு. இங்கே 8, இங்கே 10, இங்கே 12, இங்கே 14. ஸோ அந்த சீரிஸ் கரெக்டாக வருது. ஸோ இங்கே தப்பான நம்பர் என்னென்னா 38.
நம்ம கரெக்டான நம்பர் 36ன்னு இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் எண்களின் வரிசையை கொண்டுள்ளது. அதன்படி தவறான கலவையை அடையாளம் காணவும். 2, 3, 8, 26, 112. இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 1 + 1. இதுக்கு உள்ள அது 2க்கும் 3க்கும் உள்ள லாஜிக். 3க்கும் 8க்கும் உள்ள லாஜிக் 2ஆல் பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. 8க்கும் 26க்கும் உள்ள லாஜிக் 3ஆல் பெருக்கி 3ஆல் பெருக்கினா 24 + 3 கூட்டியிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே 26 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 27 வரணும். ஸோ தவறான எண் 26. இங்கே 27ன்னு இருந்திருந்தால் 4ஆல் பெருக்கி 4 கூட்டியிருந்தால் 112 வரணும். கரெக்டாக வருது. ஸோ இங்கே 20 நம்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பதினேழு 44 62 53. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன லாஜிக் தான். இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, இதில் வரமாட்டேங்குது. ஸோ சின்ன லாஜிக் தான். இப்போ 2 நம்பர் 17ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 17ல் 1 + 7 = 8, 4 + 4 = 8, 62 பாருங்கள். 6 + 2 = 8, 53, 5 + 3 = 8. இப்போ இந்த ஆப்ஷனில் எந்த 2 நம்பரை கூட்டினா 8 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த 66, 6 + 6 12 வருது, 2 + 6 8 வருது. ஸோ 26 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கண்டினியூட்டாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம் 1 by 1. வேர்ஃபேர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.